ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்குல இந்த லைட்டாக சீஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஒரிங்கானோ, இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லா மசாலாவையும் இந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது பொட்டேட்டோவுக்கு இன்னும் கொஞ்சம் வாசம் கொடுக்கறதுக்காக 1/4 ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. இந்த பொட்டேட்டோவோட லைட்டாக சீஸையும் துருவி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல்லாம், உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதை ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு, தண்ணி ஊற்றி நல்லா லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க பிரெட் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சாண்ட்விச் ப்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் ப்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த ரோல் பண்ண வராது. ஸோ இதை 4 ஓரத்துலேயும் அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சைடுமே கட் பண்ணி இப்போ எல்லா ப்ரெட்டையுமே எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து இந்த மாதிரி ப்ரெட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ப்ரெட் நல்லா ஒரு தின் சைஸுக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை சூடு ஆறிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரோல் ஷேப்புக்கு கொண்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தனியாக ரோல் ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரோலை ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைதா மாவு தண்ணியை கரைஞ்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கோங்க ப்ரெட்டில். அப்போ தான் நல்ல ஒரு ரோல் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வாங்க ரோல் மாதிரி. ஸோ நான் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அழகான ரோல் ரெடியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய ரோலை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மைதா மாவு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அந்த ரோலை நெக்ஸ்ட்டு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் இந்த ரோலை நல்லா பிரட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி எல்லா ரோலையும் மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் ரோலை அதில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மிதமான தீயில் எல்லா சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற மாதிரி நல்லா ப்ரெட்டை வறுத்துக்கோங்க. இப்போ எல்லா சைடுமே நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. எல்லா பிரெட் ரோலையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான உருளைக்கிழங்கு பிரெட் ரோலு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த பிரெட் ரோல் ரெசிபியை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.